வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் நாட்கள் என்பதால் வேட்பாளர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோம், ஓட்டு போட்டுருங்க. போன வாட்டி தான் எங்களை தோக்கடிச்சிங்க, இந்த வாட்டி ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைங்க. போன வாட்டி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். என்ன தலைவர் சரிங்க வந்துட்டான். நைட்டு வேட்டி சேலை சரக்கு சைடு ஃப்ரீயா தரோம், மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நமக்கு நம்பிக்கையான ஆளுக்கிட்ட தான் தரோம், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. என்ன தலைவர் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் பார்த்துக்கிறோம் தலைவர். போன வாட்டி ஜெயிக்க வச்ச மாதிரி இந்த ஜெயிக்க எங்க சேர்தல் நான் தான் நிக்கிறேன். போன நைட்டு ஜெயிக்க வச்ச மாதிரி இந்த நைட்டும் கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, எத்தனை கட்சி வந்தாலும் உனக்கு தான் ஓட்டு போடுவோம், உனக்கு தான் ஜெயிக்க வைப்பேன். எத்தனை கட்சி வந்தாலும் ஒன்றுக்கு மாற மாட்டேன். அவளே படா போ, நன்றி, நல்ல மாதிரி போயிடும். அவங்களாட்டி நீங்க தான் வெட்டி தலைவர். ஆமா தலைவர், அவர் சொல்றது கரெக்ட் தான். உங்க கட்சி எப்படி மறப்பாங்க? அவ்வளோ நல்லது செஞ்சுக்கிறீங்க. வழக்கம் போல் தலைவர் இலவச வீட்டு செலவு நம்ம நம்பிக்கை அவங்க மட்டும் தரேன். இது சொல்லமா தலைவரா? நீங்க எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம் தலைவரா. எலெக்ஷன்ல நிக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். எலெக்ஷன் நிக்கிறோம், மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நைட்டுக்கு தலைவர் வந்து வீட்டு செலுத்துறவர் வாங்கி வச்சுக்கோங்க. தலைவர் நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். என்ன தமிழ், உங்க ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துடுறானுங்க. நாங்க ஸ்கூல் பசங்கள்ல தேர்தல் நிக்க வரோம். வரும்போது சொல்லிட்டு வரணும் தலைவர. சரி, இப்ப நாங்க தேர்தல் நிக்கிறோம். தேர்தல் நிக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. போறோம். சரி சரியா, நைட்டு ஆள் வருவாங்க, வேட்டு செல்ல தருவாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. வேட்டு செல்ல முடியுமா? உனக்கு மட்டும் சரக்கும் சைடிஸும் தனியா வரும், கவலைப்படாத. எலெக்ஷன் நிக்கிற ஓட்டு போடுங்க. எத்தனை கட்சி வந்தாலும் உனக்கு தான் தலைவர் ஓட்டு போடுவோம். தலைவர் குழந்தைகிட்ட முட்டை வாங்கிக்கிங்க, ஓட்டு நிறைய கிடைக்கலாம். அப்படியே சொல்றேன், ஒரு முட்டம் தான் கொடுக்க கூடாது. கடுகு சின்னத்தில் நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டுருங்க. புதுசா நான் எலெக்ஷன் ஜெயிக்கணும், என்ன ஆச்சரியம் பண்ணுங்க. அவன் ஜெயிச்சிருவான் போல இல்லையா? இப்படிலாம் பண்ணாதீங்க, நிச்சயமா உங்களுக்கு தான் போட்டு பயப்படாதீங்க. பாப்பா அந்த புள்ள நம்ம வாலண்டியர் முட்டம் கட்ட முட்டம் தர மாட்டேன், அவனுக்கு கூட முத்தம் கொடுக்குது. நம்ம ஜெயிக்க மாட்டோம் பாருங்களா. முதல்ல தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. ஏய், இதை மட்டும் போய் தலைவர்கிட்ட சொல்லண்டா. போலாம். ஏரியால சிமெண்ட் ரோடு மாத்திரதோ இல்லை, ஒன்றும் மாத்தவே இல்லை. இந்த தடவை ஓட்டு போட்டு எனக்கு ஜெயிக்கிறீங்க, நான் கண்டிப்பா பண்றேன். உங்களுக்கு ஓட்டு கேட்க போற சொன்ன எங்கடா போயிட்டு வரீங்க? என்ன தலைவர் இப்படி ஓட்டு கேட்கறதா தலைவர் போய் வரா? உங்களெல்லாம் பார்த்து ஓட்டு கேட்க போறமே இல்லையடா. ஓட்டு கேட்கறதா தலைவர் போய் வரா? கேட்க போற சொன்னீங்க, கட்சி துண்டும் கட்சி வெட்டி கட்சி கொடி இல்லாம ஓட்டு கேட்க போறீங்க, எங்கடா போயிட்டு வரீங்க? நீ என்னடா வெள்ளை சட்டம் போடாம ஓட்டு கேட்க போகிறா? வருஷம் வந்து போட்டீங்களா, அது இல்லையாடா? சாரி தலைவர். என்னடா சாரி? ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு தொகுதி 100 பேர் இருந்தா அவனுக்கு பிரியாணி சோறும் லொட்டு லொசுக்கு சரக்கு சைடிஸ் இதெல்லாம் வாங்கி ஓட்டு கேட்க போக சொல்லுண்டா. நானு இனிமே இப்படி பண்ண மாட்டேன் தலைவர். கட்சியோட நலத்துக்காக தான் நம்ம கையில சொல்றோம். மக்களுக்கு பொங்கல் நாள், தீபாவளி நாள் விழா நாட்கள், தேர்தல் நாளுக்கு தானே விழா நாட்கள். இது முன்னாள் சண்டை கலவரம் குண்டு எதெல்லாம் நடக்கு தெரியுமாடா உங்களுக்கு? எல்லாம் தலைவர் ஜாதியாலடா. ஆனா இப்ப எதனா நடக்கு தெரியுமாடா? கட்சி அல்லடா. ஓட்டு போட சொல்லி பொம்பளைக்கும் பணமும் புடவையும் கொடுத்து ஆம்பளைக்கு சரக்கு சைடிஸும் வாங்கி கொடுக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். புரியுதா? சரி, இப்ப எதுக்காக நீங்க இப்பயாவது கேட்டீங்களே தலைவரா? நமக்கு எதிராக புதுசு ஒரு நாள் கட்சி ஆரம்பிக்கிறேன் தலைவரா. முன்னாடி பால்லையே நேற்று பால் குடிச்சு நீங்க நடக்கிறது அவன் நம்ம பக்கம் எழுதி போனான் தானே. நம்ம பக்கம் எழுந்தாச்சு தலைவரா, எழுந்தாச்சு. கட்சி நல்லா எப்படி போகுது?
எப்படா போறியா? நாசமா போகுது தலைவரே. என்னடா சொல்றா? நம்ம சின்ன தலைவரே. என்னடா அன்னைக்கே உனக்கு தெரியாதா? தெரியாம தானே தலைவர் கேக்குறோம். சரி யோசிச்சு 2 நாளுக்கு அப்புறம் சொல்றோம். புதுசா ஒருத்தவன் கட்சி ஆரம்பிச்சுதான் தலைவரே. ஏன்டா அவனே நம்ம அங்க ஏற்பாடு வேண்டியதானா? தலைவர் அவன் நம்மளுக்கு மசி மாட்டான். அது மட்டும் இல்ல தலைவரே, சின்னதெல்லாம் சொல்றான் தலைவரே. 2 நாய் மட்டும் இல்லடா, ஒண்ணுமே தெரியாது பாம்பன் பார்க்க வந்தாண்டா. நாய்க்கு கடுக்கணும் போட்டுட்டே இருக்குண்டா. ஒரு நேரம் மிஸ் பண்ணாலும் மறுநாள் போறான் அவன்கிட்ட போயிண்டா. புரியுதாடா? காரை ஆறு கடுக்கல போட்டு முடிஞ்சோடனே தோத்து வேண்டியதான். சரி தலைவரே, இப்ப என்னதான் பண்ணுறது? கல்லோட்ட ரவி வச்சு அவனை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் போன் அவனை தர புதுசா வர வந்துடுறேன் தலைவரா. கையெடுத்து கும்பிடுறான், காலில் விழுறான். அது மட்டும் இல்ல தலைவரே, சின்னக்கெல்லாம் வேற சொல்றான் தலைவரே. தக்காளிக்கு தவணிய போட்டு விட நவரட்டா. ஹலோ, என்ன ஆளுங்க வச்சு தலைவரே? உங்க ஆளுங்க வந்து சொன்னாங்களா? சொன்னாங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்? கல்லோட்டு ரவி பார்க்க போலாமா? சரி போய் பாப்போம். சரி ஓகே. ஓகே. என்னடா ஆட்டம் எதையும் பேசாத. உனக்கு கல்லோட்டு கால் வேணுமா அடியாளு கால் வேணுமா? எங்களுக்கு போய் தலைவர்ன்றீங்க, மத்தவங்க தான் நாங்க தலைவர். எங்களுக்கு நீ தான் தலைவர். ஐஸ் வைக்காம வந்த வேலையை மட்டும் சொல்லு. எங்களுக்கு ஏதோ ஒரு கட்சி வந்துருக்குது, அதை ஒழிக்கணும். அதனால நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்துடுறோம். உங்களுக்கு அப்ப இது வந்துட்டானா? அம்மா தலைவரே. சரி இப்ப அவன் முடிக்கிறது ஆள் வேணுமா? அதனாலதான் அவங்க தேடி வந்துக்கிறோம். 2 சிங்கக்குட்டிங்க இருக்குது, அவங்களை அனுப்பி வைக்கிறேன். அவன் முடிச்சிருவாங்க. சிங்கக்குட்டின்னு சொன்னேன் தலைவர். அது யார் தலைவரா? கோல் மேல கை போட்டு சிங்கக்குட்டின்னு சொல்றேன். யார் எதுவும் கேட்பீங்க? இவங்க தான் நான் சிங்கக்குட்டிங்க. தெரியாத என்கிட்ட தலைவர். இப்ப நான் 2 பேரும் வச்சு நான் கேன பசங்களா? அந்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு அப்படிதான் தெரியுது. என்னடா யோசிக்கிறீங்க? சரி கூட்டுன்னு போறோம். சிங்கக்குட்டிங்களா வெற்றியோட திரும்பி வரணும். போயிட்டு வாங்க. ஓடி வரும்போது சீன் பாத்தீங்களா? இப்ப பாரு புள்ளி எப்படி துரத்தின்னு போறானுங்க சார். அந்த புள்ளைக்கு தான் ஓட்டு போடுவான். 300 ஓட்டு போடுவான். அந்த புள்ளி தான் ஜெயிக்கும். சுடலை சம்பளத்தை உடலில் பூசிக்கொண்டு கையிலை நாதன் வரும். நம்ம வாகனம் பார்த்தோம். வண்டி வந்து மரணம் வேண்டி வந்து இறைவன் ஆடி வரும். மாறாண்டு பின்னாடி போறா கள்ள ஓட்டு ரவி அனுப்ப ஆளுங்க எங்கடா 2 பேரு? நீங்க உங்கிவிட பகலும் ஒடுங்கிவிட சுழன்று சுழன்று வரும் தாண்டவம் இறுகி இறுகி வரும். கள்ள ரவி அனுப்ப ஆளுங்க தேவையில்ல. இப்ப பாரு மயங்க ஊண்டானுங்க. நீங்க தானே ஆளுங்கச்சியா? உங்க ஆள 2 பேரும் அனுப்புங்க. கட்சி இருக்குதுன்னு தான் சொல்றேன். நீங்க தான் முதல்ல போன அனுப்ப ஆள. சரி போங்கடா. அகிலம் நடுங்கிவிடும் தாண்டவம் தாண்டவம் தர்மம் காக்கும் நடனம். எதுக்கு 2 பேரும் அனுப்புறா? நானே கீழே அடிக்க வரேன். ரத்தம் பருகும் நடனம். ஆளுங்கட்சி எதிர்க்கையும் தனித்தனி அனுப்பி கொடுத்தாலும் மொத்தமா அனுப்பி என்ன சும்மா சுத்தி இருக்கேன். நான் எப்ப வந்து அற்புத தாண்டவம். தலைவரை காணோம்.
தெரியாம நம்ம இங்க சுத்திக்கிறோம். அங்க 2 பேர் நிக்கிறாங்க. என்ன சொல்றானுங்களா? ஏய் அவன் நம்ம தலைவர்டா. என்னடா தலைவர் நம்மள அடி வாங்க விட்டு அங்க வேடிக்கை பாத்துக்கிறான். அவன்லாம் ஒரு தலைவரா? சரி அவனை விட இவனை பாப்போம். ஏய் நீ போடா. ஏய் நானே உங்க கட்சிக்கு தலைவர்டா. பிரளய தாண்டவம் நல்ல ஆள அனுப்புறீங்களா? வந்தியாட்ட ஆயுத குத்துட்டு போறான்டா. டேய் நீங்க 2 பேரும் ஓடுடா. ஏய் கூட்டமா இருக்கு அப்படி வர வாங்கடா சம்ஹார தாண்டவம் வாங்கடா பாப்பா. நீங்க 2 பேரும் போங்கடா. எதுக்கு 2 பேரு வாங்க 3 பேரு. சரி வாங்க போலாம். தகிட தகிட தகதா தகிட தகிட தகதா தகிட தகிட திமி தகிட தகிட திமி தகிட தகிட திமி தாண்டவம் தகிட தகிட திமி தகிட தகிட திமி தகிட தகிட திமி தாண்டவம் பாராண்டா பாராண்டா வெள்ள குதிரை ஏறி பாராண்டா தீராத வீணையெல்லாம் தீக்கும் ஐயனாறு பாராண்டா அங்கார ரூபம் கொண்டு ஆட்சி செய்ய வராண்டா 3 வேளை பசி தீக்க முனியேற்ற வராண்டா சோல்லையாண்டவன் வாழெடுத்தாண்டா சொல்லி சொல்லி எதிரிகளின் தலையெடுப்பாண்டா வாக்கு எண்ணிக்கையில் முதல் சுற்று ஆளுங்கட்சி முன்னிலையில் உள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் 2வது சுற்று எதிர்க்கட்சி முன்னிலையில் உள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் இறுதிச் சுற்று தனித்து நின்ற வேட்பாளர் மிஸ்டர் புகழ் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இவர்களை 2 பேரையும் தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளார். தலைவரா நீங்க செய்யிட்டீங்க, நல்லது செய்யுங்க. கொடுப்பா நல்லதெல்லாம் செய்ய மாட்டோம். மத்தவங்க போட்டா நீயா நாங்க ஓட்டு போட்டோம், இந்த தப்பு பண்றீங்களா? இங்க இது தப்பு இல்ல, இதுதான் அரசியல். அப்ப நாங்க மோசம் போயிட்டுமா? இங்க நான் மட்டும் இல்ல, இங்க யார் வந்தாலும் இதே நிலைமை தான் உங்களுக்கு. இது மாறாது.